வணக்கம் நேர்களே. போன காணொலியில் பார்டர் வச்ச துணியில் 6 பீஸ் எப்படி வெட்டுறேன்னு காட்டினேன். இப்போ நார்மல் துணியில் 6 பீஸ் கவுன் எப்படி வெட்டுறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு விருப்பமான உயரம் விருப்பமான அகலத்தை எடுத்து இப்படி 4 மடித்து போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, இவ்வளோதான் வேலை. 4 மடித்து போட்டுட்டு நேர்கோடு போடுங்க. நேராக கோடு போட்டுட்டு நேர் துணியை ஒட்டி விடுங்க. போட்டாச்சு. இப்போ இது நான் 46 சைஸுக்கு எடுக்க போகிறேன். சரியா? இப்போ முதல்ல என்ன செய்யணும், இதுன்ற இடுப்பு 3.5 எடுக்க போகிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ 4 இன்ச்சு எடுத்தால் சரி என்ன? ஓகே. இப்போ என்ன செய்யணும், அதே போல் இந்த சைடுக்கு 1 இன்ச்சு தையல் விடணும். தையல் விட்டுட்டு இப்போ இடுப்பு 40 அங்கே 3.5 போச்சு. இப்போ 44 பிரிச்சா 10 பாருங்க, 3.5 விட்டாச்சு. இப்போ 10 தையலுக்கார 10.5. சரியா? இப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதையும் இணையுங்க. இதையும் இணைச்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை நம்ம வெட்ட போகிறோம். சரியா? இதே இப்போ இணைச்சிட்டு வெட்ட போகிறோம். அவ்வளோ கஷ்டமானது இல்லை. நேரில் அழகாக நீங்கள் வெட்டி தைக்கலாம். இப்படி வச்சுட்டு என்ன செய்யுங்க, இந்த ஷேப் எடுக்கணும். இங்கே பாருங்க, இந்த ஷேப்பை எடுக்கணும். நீங்கள் இப்படி எடுத்தால் தான் இந்த ரவுண்ட் ஷேப் வடிவாக வரும். சரியா? அதனால் அந்த ஷேப் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் உயரம் எடுக்க போகிறீங்க. சரியா? உயரம் வேண்டாம். மேலளவு 15.5 மேலளவு 15.5 வச்சுட்டு கீழே 48, கீழே 1 இன்ச்சு மடிப்பு கண்ட 49. சரியா? 49 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து இதை அளக்கணும். பாருங்க, 33.5 இங்கேருந்து 33.5 எடுக்கணும். இப்படி 33.5 எடுத்துட்டு இப்போ இதை நீங்கள் வெட்டணும். சரியா? பாருங்க, 33.5 எல்லாம் அளந்து எடுத்துட்டேன். இதை வெட்டணும் நேராக. இதுதான் நெருளையில். இப்போ பாருங்க, இது முன்னுக்கு இந்த மடிப்பு, இது 2 சைட்டுக்கு மேலும். அப்போ நடுவில் ஒரு துண்டு
2 பக்கம் 2 துண்டு, முன்னுக்கு 3 துண்டு, பின்னுக்கு 3 துண்டு, 6 துண்டு. ஓகே, இது முடிஞ்சுது. இப்போ நம்ம மேல் அளவை எடுக்க பார்ப்போம். சரியா, மேல் துணி எப்படி எடுக்கிறோன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மேல் துண்டுக்கு பாடி அளவு வந்து அவங்களோட 46 11 ஒரு இன்ச்சு தையல் வாசிக்கிறாங்க. நான் 11 விட்டுருக்கேன். பாருங்கள், கீழ் துணி நேராக இருக்குது, அதனால் கீழே கோடு கொடுத்தது இல்லை. உயரம் வந்து 15 ஒரு இன்ச்சு தையல் வாசி கூட்டணும். அப்போ 16 மார்க் பண்ணிட்டேன். பாருங்க, 16 மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுட்டேன். அவங்களோட ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு 2 பிரித்து அது 8. அதேமாரி கீழுக்கு ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மூன்று இன்ச்சு கழுத்து எடுக்கிறேன். 1/2 இன்ச்சு எடுத்துட்டு எட்டு இன்ச்சு எடுத்துட்டு இப்போ 46 நாள் பிரித்தா 11 11 எடுத்துட்டேன். இப்போ இடுப்பு வந்து அவங்களுக்கு 40 10 10 4 பிரித்தா 10 40 4 பிரித்தா 10 ஒரு இன்ச்சு டாட்டுக்கு போடுறேன்னு 11 இன்ச்சு இதையும் இணைக்கிறோம். இது தையல் வாசி. சரியா, இப்போ இவங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் என்றபடியாக நான் 1 இன்ச்சு கை பேக் எடுக்கிறேன், முன்னுக்கு தள்ளிய. ஓகே, இவ்வளோ தான் வேலை. அம்பர்லா கட்டுன்றபடியே கொஞ்சம் நாங்கள் இந்த சைடில் இப்படி வரக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சு நாங்கள் இப்படி வளைச்சி எடுத்தால் தான் நல்லா அழகாக இருக்குமே. ஓகே, இவ்வளோதான் மேலே. நீ கழுத்து உங்களை பொறுத்தது கை வைக்கணும்னா இதோட வெட்டணும். நீங்கள் வெட்டி போட்டு கை வைக்கலாம், உங்களுக்கு விரும்பின கையை வைங்க. ஓகே, இந்த இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.